பெங்களூர்ல ஒரு மனித மிருகத்தால ஏடிஎம் மையத்துல நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் தேசத்தை உறைய வைத்திருக்கிறது. பல புதிய கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. ஏடிஎம் மையங்கள் பாதுகாப்பானதாகத்தான் இருக்கிறதா? இன்னும் பல ஏடிஎம் மையங்களை வங்கிகள் நாடு முழுவதும் இன்னும் சேர்க்க திட்டமிட இது பற்றிய பாதுகாப்பு சார்ந்த கேள்விகள் பிரதானமாக எழுகின்றன. ஏடிஎம்மில் பாதுகாப்பான ஏற்பாடுகளை வங்கிகள் செய்ய தவறிவிட்டனவா அல்ல பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? இதை மேலும் பலப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? இதை உபயோகிப்பவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது போன்ற கேள்விகள் பிரதானமாக எழுந்திருக்க இதை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். தமிழகத்தில் சமீப காலமாக வங்கி ஏடிஎம் மையங்களை குறிவைத்து கொள்ளை முயற்சிகள் நடக்கின்றன. ஒரு சில ஏடிஎம் மையங்களில் மட்டுமே தற்பொழுது காவலர் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். அதிலும் பலர் வயதானவர்களாக இருக்கின்றனர். காவலர்கள் இல்லாத ஏடிஎம் மையங்கள் ஏராளம். பல கோடி ரூபாய் பரிமாற்றங்கள் நடைபெறும் வங்கிகள் பாதுகாப்பற்ற முறையில் இருப்பது வாடிக்கையாளர்களை அச்சமடைய வைக்கிறது. குறிப்பாக ஏடிஎம்களில் பணம் எடுக்க வருபவர்களை குறிவைத்து தாக்கி அவர்களிடம் பணம் பறிப்பது அதிகரித்துள்ளது. இதற்கு உரிய பாதுகாப்பு முறையை பின்பற்றாததே காரணம். நாட்டின் அனைத்து கிராமங்களிலும் வங்கிகள் திறக்கப்படும் அதே நேரத்தில் அதன் பாதுகாப்பையும் உறுதி செய்வது மிக முக்கியமானதாகும். பாதுகாப்புடைய சில வங்கிகளில் கொள்ளை முயற்சிகளின் பொழுது அலாரம் ஒலித்தாலும் பாதுகாப்பு பெட்டகங்களை திறக்க முடியாததாலும் பல கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க நகை மற்றும் ரொக்கம் தப்பியுள்ளது நினைவுக்குரியது. வங்கிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும், பாதுகாப்பு பெட்டக வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பாதுகாப்பு பெட்டகத்திற்கு 7 அடி அகலத்தில் சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் என்றும் வங்கியை சுற்றி அதிக வெளிச்சம் தருகின்ற விளக்குகளை பொருத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து வங்கி மேலாளர்களுடன் ஆலோசனை நடத்துமாறு அனைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனைகளை வங்கி அதிகாரிகள் உடனடியாக செயல்படுத்தி கொள்ளை சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. பெங்களூரு சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடையாத உரையாத யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். அத்தனை கொடூரமான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை நிகழ்த்தியவன் மனிதனா அப்படின்னுதான் எல்லாருக்கும் கேள்வி எழும்புகிறது. இதை தாண்டி இந்த ஏடிஎம் மையங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்றதுக்கு நாம் போதிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டோமா? இனி இந்த குறைபாடுகளை களைய செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? ஏற்கனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லையா என்பது போன்ற கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முன்னாள் வங்கி துணை பொது மேலாளர் திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார். சென்ட்ரல் பேங்குடைய முன்னாள் துணை பொது மேலாளர். அதே போல களத்திலிருந்து எமது செய்தியாளர்கள் இணைகிறார்கள். சென்னையிலிருந்து செய்தியாளர் கோகுல் இணைகிறார் மற்றும் நெல்லையிலிருந்து செய்தியாளர் சங்கர் இணைகிறார். நான் கோகுல் கிட்ட இருந்து தொடக்கணும்னு நினைக்கிறேன். இப்பொழுது இந்த பெங்களூரு சம்பவத்துக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, பத்திரிகைகள் வரக்கூடிய செய்தி, சென்னையில மட்டும் 40% ஏடிஎம் மையங்கள்ல போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்ல, குறைந்தபட்ச வசதிகள் கூட இல்ல அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? இதை பற்றி நீங்க விசாரிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன? நிச்சயமாக அதாவது தமிழகம் முழுவதும் 10,000க்கு மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள், பொதுத்துறை வங்கிகளும் தனியார் வங்கிகளும் இருக்கு. அதுல 22,000க்கு மேற்பட்ட ஏடிஎம் மையங்கள் செயல்பட்டு இருக்கு. இதே போன்று சென்னை மாநகரை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 4,000க்கு மேற்பட்ட ஏடிஎம் மையங்கள் செயல்பட்டு இருக்கு. இதுல 1000க்கு மேற்பட்ட ஏடிஎம் மையங்கள்ல எந்தவித ஒரு பாதுகாப்பு வசதியும் இல்லை அப்படிங்கிறது தான் போலீசாரோட முக்கியமான கருத்தாக உள்ளது. அதே போல சென்னையில ஏற்கனவே கண்காணிப்பு கேமராக்களை வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்களிலும் பொருத்தப்பட வேண்டும். கண்டிப்பாக காவலாளிகளை நியமிக்க வேண்டும். குறிப்பாக 3 ஷிப்ட் அடிப்படையில் காவலாளிகள் நியமிக்க வேண்டும் என்று ஏற்கனவே காவல்துறை வங்கிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் பல ஏடிஎம் மையங்கள்ல எந்தவித ஒரு பாதுகாப்பு அடிப்படை வசதிகளும் செய்யப்படல அப்படிங்கறத முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. நம்ம தற்போது நிற்கக்கூடிய வேப்பேரி ஏடிஎம் வங்கி அதாவது ஏடிஎம் மையம் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் மையம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம் மையத்துல எந்தவித ஒரு டோர் எதுவுமே கிடையாது. ஒன்லி மிஷின் மட்டும்தான் இருக்கு. வர்றாங்க, பணம் எடுக்கிறாங்க. எந்தவித ஒரு பாதுகாப்பு வசதிகள் எதுவுமே கிடையாது. ஒரு கண்காணிப்பு கேமரா கிடையாது, ஒரு காவலாளி கிடையாது. எந்தவித ஒரு பாதுகாப்பு இல்லாம
ஒரே ஒரு மிஷின் மட்டும் இருக்கு. பொதுமக்கள் வர்றாங்க, வந்து பணத்தை எடுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. எந்தவித ஒரு பாதுகாப்பும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்பு இதே ஏடிஎம் மையத்துக்கு முன்பு ஒரு வாடிக்கையாளர் பணத்தை எடுத்து வெளியில வரும்போது ஒரு மர்ம நபர் அவரை கத்தியை வைத்து வெட்டி அந்த பணத்தை பறித்துக் கொண்ட சம்பவமும் இதே ஏடிஎம் மையத்தில் அரங்கேறி இருக்கு. அந்த 5 மாதத்துக்கு பின்பு அந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்பு கூட எந்தவித ஒரு பாதுகாப்பு அடிப்படை வசதிகளும் இந்த மையத்திலேயோ மற்ற சென்னையில கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஏடிஎம் மையங்களை எந்தவித ஒரு பாதுகாப்பு வசதிகள் இல்லைங்கிறது முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. சரி, காட்சியில பார்க்கும்பொழுது கதவு கூட இல்லைன்னு நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இது போன்ற நிலைதான் 40% ஏடிஎம் மையங்கள்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு செய்தித்தாள்கள் மூலமாகவும் பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் நமக்கு கிடைக்குது. 40% ஏடிஎம் மையங்கள்ல குறைந்தபட்ச பாதுகாப்பு கூட இல்ல. ஏடிஎம்களை விரிவாக்குறதுல வங்கிகள் கவனம் செலுத்துகின்றன. ஆனால் எடுக்கப்படுறது பணம் அப்படின்னாலே எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணுங்கிறது நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இந்த ஒரு பாதுகாப்பு மையங்களை வங்கிகள் பெரிய அளவுக்கு கணக்கில் எடுத்துக்கிறதுக்கு தவறி வைக்கலாம். அதாவது 15-16 வருஷமா ஏடிஎம் நாட்டில் அறிமுகமாக இருக்கிறது. அது ஒரு பெரிய வரப்பிரசாதமா முதல்ல பார்க்கப்பட்டது. பல சௌகரியங்கள் இருக்கிறதுன்னு. இப்பொழுது அது வரப்பிரசாதமான ஒரு பட்டிமன்றமே நடத்துகிற அளவுக்கு நிலைமை மோசமாகத்தான் இருக்கிறது. இதில் மூடி மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டாகணும். பெரும்பாலும் பொதுத்துறை வங்கிகள் இந்த விஷயத்தில் ஓரளவு மேல் என்று சொல்ல வேண்டும். லாப நோக்கம் அவர்களுக்கு குறைவு. அதே சமயத்தில் தனியார் வங்கிகள் இந்த அமைப்பை ஏதோ மற்றொரு சேவையாக கருதுகிறார்களே தவிர, ஒரு டிபார்ட்மெண்டாக கருதுகிறார்களே தவிர, இதில் என்ன விதிமுறைகள் இருக்கின்றனவோ, இதில் ஒன்றும் விதிமுறைகளே இல்லை என்று சொல்வதற்கில்லை. விதிமுறைகள் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக ஒவ்வொரு ஏடிஎம்லும் ஒரு மூடிய ஒரு க்ளோஸ்டு ரூமா இருக்கணும். இதுல தெருவில் வெயிட் பார்க்கிற மிஷின் போய் ஒரு மிஷின் வைக்கக்கூடாது. இது ஒரு க்ளோஸ்டு ரூமா இருக்கணும். ஒரு காட்சியை பார்த்தோம். அது சட்டவிரோதமான விஷயம். விதிமுறைகளுக்கு புறம்பான ஒரு விஷயம். அதுக்கு நான் வரேன். ஒன்னு அது இருக்கணும். இரண்டாவது, ஒரு வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏடிஎம்ல இருக்கிற பணத்துக்கு வங்கி அந்த பணத்தை பாதுகாப்பதற்காக இன்சூர் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் வாடிக்கையாளரின் உடல், உயிர், உடைமை இவற்றை பாதுகாப்பதற்கு குறைந்தபட்சமாக ஒரு ஆர்ம்டு கார்டு, ஆயுதம் ஏந்திய திடகாத்திரமான பயிற்சி பெற்ற வயது குறைவான ஒரு வாட்ச்மேனை நியமிக்கணுங்கிறது சட்டம். ஆனா நடைமுறையில் பார்த்தோம்னா சராசரி வயது 67 என்கிறார்கள். வயதானவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களையும் 2 பேரும் ஏறக்குறைய ஒண்ணுதான். என்ன உலக்குள்ளார கிழக்கு மேற்கு என்பது போல் இந்த இதுல சூஸ் பண்ண முடியல. ஓரளவு பொதுத்துறை வங்கிகள் இதில் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள் என்று சொல்லலாம். முன்னுரிமை அளிக்கப்படுது. ஆனா இன்னொரு விஷயம், சிசிடிவி இருக்கணுங்கிறது ஒரு கட்டாயம். எல்லா இதிலும் இப்போ தெருவோரத்தில் இருக்கிற மிஷின்ல என்ன சிசிடிவி இருக்க முடியும்? இல்ல. இது நம்ம கண்கூட பார்க்கிறோம். சென்னையில ஒரு 40,000 ஏடிஎம்கள் இருக்கின்றன. இதில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு ஏடிஎம்கள்ல சிசிடிவி இல்லைன்னு இப்போ விஷயம் வெளியே வருது. அதே போல இன்னொன்று பாத்தீங்கன்னா, உள்ள நுழைந்தோனையே ஹெல்ப்லைன், ஒரு எமர்ஜென்சி பட்டன். அதாவது இது ஒரு புதிய தொழில்நுட்பமோ ஒரு புதிய விஷயமோ இல்ல. ஏற்கனவே வங்கிகள் பல்லாண்டு காலமாக விதிமுறையிலேயே இந்த எமர்ஜென்சி பட்டன் இருக்கணுங்கிறது இல்ல. விதிமுறைகளே எங்கேயுமே நம்ம பார்த்தது கிடையாது. சில இடங்கள்ல இருக்கு, எனக்கு தெரிந்து பல இடங்கள்ல இருக்கு. அதாவது இல்லாத இடம் நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஏன்னா இல்ல, இங்க எமர்ஜென்சி பட்டன் இருக்குங்கிற தகவலே நமக்கு தெரியுமான்னு தெரியல. நிச்சயமாக எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு போர்டு இருந்தாதான் இது எமர்ஜென்சி பட்டன் நமக்கு தெரிய வரும். எவ்வளவு மக்களுக்கு தெரியும் ஏடிஎம்ல இதுதான் எமர்ஜென்சி பட்டன், இதை அழைக்கலாம் அப்படின்னு. பேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ரூம் இருக்கு இல்லையா, கஜானா. அந்த கஜானாவில் இந்த இது பல்லாண்டு காலமாக அறிமுகமாகி உள்ளது. இதை இதற்கும் வைக்க வேண்டும் என்பது ஒரு கைட்லைன், விதிமுறையாக சொல்லாமல் கைட்லைன், ஒரு நெறிகாட்டு முறையாக சொல்கிறார்கள். ஒரு விதி, ரூல் என்பதற்கும் கைட்லைன் என்பதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. கைட்லைன் என்பது செய்ய வேண்டும்,
டைரக்டிவ் பிரின்சிபல் போல செய்ய வேண்டும் ஆமா செய்யணுங்கிறது இருக்கு. இதை செய்ய வேணும். இன்னும் ஒரு படி மேல போய் ஹெல்ப்லைன் கஸ்டமர் கேர் அந்த நம்பரும் பெரிதாக கொட்டை எழுத்துகளில் எழுத்து பொறித்து வைக்க வேண்டும். எல்லாரும் பார்வையிலும் பார்க்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை என்றால் உடனே அணுக வேண்டியது யார் என்பதற்காக இது போல அந்த நம்பர் இருக்கு. இதெல்லாம் நிச்சயமாக ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள். ஆனால் நடைமுறையில் வாட்ச்மேன் என்றால் ஒரு வயோதிகரை 3000 ரூபாய் 4000 ரூபாய் சம்பளம் வாங்குற வரை கொடுக்கணும். அந்த சம்பளத்துக்கு யார் வருவாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை தவிர அவர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு உடல் தகுதி பயிற்சி கொடுக்கணும். பேப்பர்ல இருக்கு, அது வந்து ஒரு அட்வைசரி போல இருக்கு, ஆனால் செயல்பாட்டில் இல்ல. அது இன்னும் கடுமைப்படுத்தப்படணும். இது ஒரு கைட்லைன் தாண்டி இது ஒரு விதியாக இன்னும் கடுமையாக அமல்படுத்த வேண்டிய ஒரு விதியாக மாறணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இந்த நிலையில நெல்லையில நிலவரம் என்ன? எமது செய்தியாளர் சங்கரிடம் கேட்க இருக்கின்றோம். நெல்லையும் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நகரம். அங்கேயும் பிரதானமாக பல ஏடிஎம் மையங்கள் இருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்களுடைய பாதுகாப்பு குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க சங்கர். நிச்சயமாக ஹரி, அதாவது நெல்லையில வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட பேங்குகள் இருக்கு. அதாவது 800க்கும் மேற்பட்ட ஏடிஎம் சென்டர்கள் இருக்கு. இங்க உள்ள ஏடிஎம் சென்டர்கள் அவ்வளவுலயும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி வருகிறது எனலாம். அதாவது ஒவ்வொரு கேமராக்கள் வைத்து எல்லா ஏடிஎம்ல கேமரா இருக்கணும். ஆனா இங்க உள்ள ஒவ்வொரு ஏடிஎம்ல கேமரா இல்லைன்னே கூட சொல்லலாம். அதாவது கேமரா வந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து தன்னுடைய அட்டையை நுழைச்ச உடனே தன்னுடைய கேமரா ஆன் ஆகிவிடும். ஆனா அந்த கேமரா ஆன் ஆகவே இல்லைன்னு சொல்லலாம். 90 நாட்கள் சேமித்து வைக்கக்கூடிய நிலையில அந்த கேமரா இருக்கணும். ஆனா இங்க உள்ள பல ஏடிஎம்களை கேமராக்கள் செயல்படாத நிலையிலே உள்ளது. அதே மாதிரி வாட்ச்மேன்களுடைய நிலைமையும் பார்த்தா ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். வாட்ச்மேன்கள் அதாவது இவர் வந்து தங்களுக்கு 4000 சம்பளம் தருகிறார். அதாவது வயதானவங்களே வந்து ஒரு நியமிச்சுட்டு வர்றாங்க. இதே பேங்க்ல இருந்தே ஒரு பழைய ராணுவத்திலேயோ ஒரு காவலரையோ நியமித்து அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடையும் செய்ய சொல்லலாம். இதே போலதான் ஆர்வாய்மொழி பக்கம் அருகே நான் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால வந்து ஒரு ஏடிஎம் காவலாளி அடித்து கொல்லப்பட்டாரு. அவங்க இதுவரை அவங்களுடைய நிலை அவங்க குடும்பத்திற்கு யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாம சூழ்நிலையே இருந்து வருகிறது. அதாவது இந்த காவலாளிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது ஒரு ஏஜென்சி எடுத்து அந்த ஏஜென்சிக்காரங்க பேங்க்ல இருந்து 10,000 வாங்கி தங்களுக்கு 4,000 ரூபாய் கொடுத்ததா சொல்லிருக்காங்க. ஏடிஎம் காவலாளி வந்து ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவராகவே இருக்கிறாரு. அவர் தங்களுடைய ஒரு வெளியே போனாலுமே எங்க போனாலும் ஒரு போக முடியாத சூழ்நிலை இருக்குது. அதாவது அவங்களுக்கு அது போக பேங்க்ல வேலை பார்க்கிற ஒரு காவலாளிகளுக்கு வந்து துப்பாக்கி அந்த வசதிகள் ஒண்ணுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதாவது துப்பாக்கி பழைய காலத்து துப்பாக்கி, அதாவது 303 ரக துப்பாக்கி, பழைய 2ஆம் ஆண்டு போர்க்காலத்தில் உள்ள துப்பாக்கி தான் உபயோகப்படுத்தி வராங்க. அந்த துப்பாக்கி அவங்க லோட் பண்ணவும் விட மாட்டாங்க, பேங்காரங்க சொல்ல மாட்டாங்க. அதாவது என்னன்னா கைப்பட்டு வெடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு காரணமாகவும் இருக்கு. அதாவது இன்னொன்னு எனி டைம் மணி ஏடிஎம் அப்படிங்கிறது. இந்த அந்த பெங்களூர்ல நடந்த பெண்மணிக்கு என்ன விவரம் நடந்த நாய் அந்த சட்டரை பூட்டிட்டு தான் அவன் வந்து அந்த பெண்மணியை தாக்கி இருக்கிறான். இந்த ஏடிஎம்ல எப்பவுமே எதற்காக சட்டர் போடணும் அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வியா இருக்குது. ஹரி, இந்த நிலையில நீங்களும் அந்த காவலாளி பற்றி தான் பிரதானமாக குறிப்பிட்டிருக்கீங்க. ஆக சரியான உடல் தகுதி கொண்ட காவலாளிகள் தான் மையங்களில் இருக்கிறார்களா? எல்லாருடைய கூற்றாகவும் இல்ல அப்படிங்கறதான் நம்ம பொதுவாக பார்க்க முடிகிறது. இந்த விதிகள் இருக்கின்றன, இந்த விதிகள் கடுமையாக வேண்டும் அப்படிங்கறதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகளும் ஏட்ல மட்டும்தான் இருக்கு, செயல்பாட்டில் இல்லை என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பெங்களூரு சம்பவத்துக்கு பிறகு வேறு எந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. இதுல இருக்கக்கூடிய பாதுகாப்பு கோளாறுகள் என்ன என்று நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய தருணம் இந்த செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு அந்த கோர சம்பவம் பெங்களூர்ல நடந்த பிறகு பிரதானமாக எழுந்திருக்கிறது. அதை பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். களத்தில் இருந்து எமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். எமது செய்தியாளர் கோகுல் சென்னையிலிருந்தும் எமது செய்தியாளர் சங்கர் நெல்லையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். நான் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நானே என் கண்கூடா பார்த்திருக்கேன். இரவு பணியாளர்கள் அப்படின்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி செய்யப்படும் போது இந்த ஏடிஎம் காவலாளிகளை பார்க்க நேர்ந்தது. அதுல ஒரு இளைஞரும் இருந்தார். ஆனா அந்த இளைஞர் கூட காலையில வேற எங்கேயோ பணி முடிச்சிட்டு இரவு நேரத்துல அங்க இரவு காவல் பணியில் ஈடுபட்டு இருந்தார். அவர் எந்த அளவுக்கு அவருடைய காலை பணி முடிச்சு சோர்வல் இருப்பார்னு பாத்துக்கணும். அந்த சமயத்துல அவருக்கு பிரதானமானது தூக்கம் மட்டும்தான். ஆனா அந்த சமயத்துல அவர் பணியாற்றுகிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கணக்கில் எடுக்கப்பட வேண்டாமா? இதுக்கு நீங்க சொல்றீங்க கைட்லைன்ஸ் இருக்குன்னு, ஸ்ட்ரிக்டான விதிகள் வேண்டாமா? அது எப்படி வகுக்கப்படணும் இந்த காவலை பொறுத்த வரைக்கும்? மற்ற விஷயங்களுக்கு நம்ம பிறப்போம். அதாவது ரிசர்வ் வங்கி ஏற்கனவே இந்த மாதிரி வாட்ச்மேன் ஆர்ம்டு கார்டு இருக்கணும், 24 ஹவர்ஸ்க்கு இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதை வந்து செயல்படுத்தும் போது வங்கிகள் கொஞ்சம் அர்ப்பணிப்பு உணர்வுடன்
பொது நலத்தையும் கருத்தில் கொண்டு தங்கள் பணம் மட்டுமல்ல வாடிக்கையாளரின் உடல் உயிர் உடைமையையும் காப்பாற்றுவது நமது கடமை என்ற முறையில் அதற்கான ஒன்னு ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேஜ்லயே ஒரு நல்ல ஒரு எப்போதுமே என்ன ஒரு கன்வென்ஷனலா என்ன செய்வார்கள்னு எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது ஆர்மியிலேருந்து 40-50 வயசுக்குள்ள ரிட்டையர் ஆனவங்களை எடுப்பாங்க. அவங்க 25 வயசு இளைஞர் இல்லாவிட்டாலும் 40-45 வயதில் அந்த ரேஞ்சில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அனுபவம் இருக்கும், பயிற்சியும் இருக்கும். ஆர்மியில இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. ஆர்ம்டு கார்டாகவும் இருக்கணும். அவங்கள ஆயுதங்கள் தாங்கியவர்களாக மட்டுமல்லாமல் ஆயுதங்களை உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு பயிற்சியும் கொடுக்கணும். ஒரு 10 நாள் 15 நாள் பயிற்சி கொடுக்கணும். இதெல்லாம் செய்து வைக்கணும். அவங்க சேலரியும் செலவை பார்க்காம ஒரு நியாயமான சம்பளத்தை கொடுத்தா ஒரு தகுதியான ஒரு ஆள் கிடைப்பார். அது இல்லாத ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாயில முடிச்சு விடணும்னு பார்த்தா உங்களுக்கு வேற யாருக்கும் வேற எங்கேயும் வேலை கிடைக்காதவங்க தான் இங்க வருவாங்க. அது ஆக அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதை ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதை ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் பொதுநல கண் கொண்டு பண்ணணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு சிசிடிவி வைக்கணுங்கிறாங்க. ஒரு தடவை வச்சு விடுறாங்க. வச்ச பிறகு அது பழுதுபட்டு போச்சா செயல்படுதா அப்படிங்கறத கண்காணிக்கணும். இதுல கூட சிசிடிவி இருக்கணும்னு கைட்லைன்ஸ்ல இருக்கே தவிர எவ்வளவு ரெசல்யூஷன்ல இருக்கணும், எப்படி எந்தெந்த மாதிரியான அம்சங்கள் அதுல இருக்கணும் அப்படிங்கறத பத்தி கைட்லைன்ஸ்ல இருக்கா இல்லையோன்னு இருக்கு. நிச்சயமா இருக்கு. நீங்க சொல்றது போல இது கைட்லைன்ஸா தான் இருக்கு. சிலது ரூல்ஸா இருக்கு, சிலது கைட்லைன்ஸா இருக்கு. சில விதிமுறைகள் வாட்ச்மேன் வைக்கணுங்கிறது விதிமுறையாகவே இருந்தது. இப்போ அண்மையில் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு அது தளர்த்தப்பட்டது. அதாவது எப்படின்னா அவர்களுடைய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேவையானால் வைத்துக் கொள்ள வேண்டாம், அதாவது வைத்துத்தான் கொள்ள வேண்டும் என்ற மாதிரி ஒரு ரூலா இல்லை. அது இனிமே இந்தியன் பேங்க் அசோசியேஷனும் சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி, இந்த வாட்ச்மேன் விஷயத்தில் தெளிவுபட இது உங்க இஷ்டம் இருந்தா வைக்கணுங்கிற மாதிரி கைட்லைன் இல்லாமல் ரூலுங்கிறத மறுபடியும் ரீஇட்டரேட் பண்ணணும். என்ஃபோர்ஸபிள் ரூலா இருக்கணும். நான் இந்த நிலையில எமது செய்தியாளர்கிட்ட கேட்க வருகின்றேன். மற்ற அம்சங்களுக்கு நிச்சயமாக விரிவாக நாம் பேச வேண்டும். எமது செய்தியாளர் கோகுல்கிட்ட கேட்க வருகின்றேன். பெங்களூரு சம்பவத்துக்கு பிறகு இங்கே சென்னையில குறிப்பாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? இதற்கு பிறகு பல அம்சங்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதா? காவல்துறை சார்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? வங்கிகள் என்ன ஏற்பாடுகளை விரிவுபடுத்தியிருக்கின்றன? நிச்சயமாக, அதாவது சென்னை மாநகரை பொறுத்தளவு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சென்னை நீலாங்கரையில ஏடிஎம் கொள்ளையடித்த சம்பவமும், அதே போன்று கீழ்ப்பாக்கத்தில் ஒரு ஏடிஎம்ஐயே லாரி மூலம் கடத்த கொண்டு போன சம்பவமும் அரங்கேறியது. இதே போல பல நேரங்களில் ஏடிஎம் மையங்களை உடைத்து கொள்ளை முயற்சி சம்பவங்களும் சென்னையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரங்கேறியுள்ளது. இதனை அடுத்து கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்பு சென்னை மாநகர காவல்துறை ஆணையரோட உத்தரவு பேரில் கூடுதல் ஆணையர்கள் வங்கி மேலாளர்களை அழைத்து வங்கி மற்றும் ஏடிஎம் மையத்தினுடைய பாதுகாப்பு குறித்து ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக கண்காணிப்பு கேமராவை அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் பொருத்த வேண்டும் மற்றும் அனைத்து டோர், அதாவது அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் ஏற்பாடு செய்ய வேண்டும், காவலாளிகளை பொருத்த வேண்டும் என்ற ஒரு சில அறிவுரைகளை ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. மேலும் காவலாளிகளுக்கு 3 ஷிப்ட் அடிப்படையில் நியமிக்க வேண்டும் என்று ஏற்கனவே காவல்துறை தரப்புல அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் இப்ப பார்த்தாலும் நிலைமை தற்பொழுது எந்தவித ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யலைங்கிறது தான் சொல்லணும். ஏற்கனவே ஒரு வாடிக்கையாளர் தற்பொழுது பணத்தை எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், சார் ஏடிஎம் மையத்தோட பாதுகாப்பு எப்படி இருக்கு சார்? எந்த ஒரு பாதுகாப்பு, அதாவது சார் இப்ப ஏடிஎம் மையத்தோட பாதுகாப்பு எப்படி இருக்கு? ஒரு திறந்த வழியில ஒரு ஏடிஎம் மையம் இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது எல்லா பேங்க்லயும் என்ன பண்றாங்க, அந்த ஆள் குறைப்புக்காக, அதாவது அவங்களுடைய அது ஒரு காவலாளியை நம்ம போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பணம் நம்ம சேலரியா கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக அதை அவாய்ட் பண்றதுக்காக காவலாளி எல்லாம் போடாம வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஓபன்ல இருக்கும்போது ரொம்ப ப்ராப்ளமான இது. ஏன்னா இந்த தெருவை பாத்தீங்கன்னா நைட்ல ஆள் நடமாட்டம் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு இது பாத்தீங்கன்னா எல்லா ஒரு பேங்க்னுடைய ஏடிஎம்முக்கும் கண்டிப்பா நம்ம காவலாளியை போட்டாலும் முடியும், இல்ல கட்டி ரொம்ப கஷ்டம். இது பரவாயில்ல, இதுல ஓபன்ல இருக்க பக்கத்துல எல்லாருக்கும் தெரியும். இதே ஒரு கேபின்ல வச்சு பண்ணும்போது நீங்க நேற்று பார்த்த மாதிரி இந்த ஷட்டர் போட்டு இழுத்து போட்ட மாதிரி பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால கண்டிப்பா காவலாளி கண்டிப்பா எல்லாத்துக்கும் போட்டே ஆகணும்.
அதே போன்று சரி, அதாவது முன்னாலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் மையத்துல ஒரு கதவுல போய் நம்ம ஏடிஎம் கார்டை உள்ள விட்டாதான் கதவு திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்புறம் பணத்தை எடுத்துட்டு நம்மளுடைய பணத்தை சேஃப்டியா பேக்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. நம்ம உள்ள போனோம்னா அந்த டோர் லாக் ஆயிரும். ஆனா சென்னையில இப்ப பல ஏடிஎம்கள்ல அந்த மாதிரி ஒரு வசதிகளே கிடையாது. கதவுகள் சரியா இயங்குறது இல்ல. கயிறை வச்சு ஒரு சில இடங்கள்ல கதவுல கட்டி வச்சிருக்காங்க. கதவு முழுவதும் ஓபன்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. தற்பொழுது சென்னை மாநகர கமிஷனர் உத்தரவிட்டிருக்காரு. அதாவது அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும். மேலும் காவல்துறையோட ரோந்து பணிகள் அதிகப்படுத்த வேண்டும். ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய போலீசார் உடனடியாக அந்த மையங்கள்ல உள்ள ஏடிஎம்ல ஒரு புக்கு வைக்கப்பட்டிருக்கும். அந்த புக்ல கண்டிப்பாக கையெழுத்திட வேண்டும். அது கண்காணிப்பு கேமராவில் அது கண்காணிக்கப்படும் என்றும் தற்பொழுது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஒரு ஆணை போலீஸ் தரப்பிலையும் பிறப்பித்திருக்காரு. இதே போன்ற வங்கி மேலாளர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு. பாதுகாப்புல பலப்படுத்துங்க. மேலும் கண்டிப்பாக கண்காணிப்பு கேமராக்கள் மற்ற பாதுகாப்பு வசதிகளை உடனடியாக செய்ய வேண்டும். எங்களுடைய போலீசாரோட உதவிகளை அறிவுரைகளை எங்க ஒரு தனியா ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழுட்ட நீங்க எந்தவித ஒரு ஆலோசனைகளையோ அறிவுரைகளையோ அவங்க கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அறிவுறுத்திருக்காரு. ஹரி, கதவை பத்தி சொன்னீங்க, கதவுல கார்டு போட்டுறத பத்தி சொன்னீங்க. கதவை எதையும் பார்க்க முடியல. ஆனா அங்க அருகாமையில சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது காவலாளி இருக்காரா ஏடிஎம்க்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல? மீண்டும் நம்ம செய்தியாளர்கிட்ட கேட்கலாம். இன்னும் பல விஷயங்கள் இதுல விவாதிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அதாவது சில ஏடிஎம் மையங்கள்ல ஸ்வைப் செய்வோம், சில இதுல இன்சர்ட் செய்வோம். எது பாதுகாப்பானது? அதாவது வாடிக்கையாளர்களும் எந்த மாதிரியான ஏடிஎம் மையங்களை இரவு நேரங்கள்லயோ இல்ல நடமாட்டம் இல்லாத நேரங்கள்ல எப்படி வாடிக்கையாளர்கள் கவனமாக கையாள வேண்டிய கவன குறிப்புகள் என்ன? ஏடிஎம் மையங்களுடைய பாதுகாப்பு குறித்த பல்வேறு கேள்விகள், அதை மையப்படுத்திய விவாதங்கள் பெங்களூரில் நடந்த அந்த கோர சம்பவத்துக்கு பிறகு பிரதானமாக எழுந்திருக்கின்றன. இதை பற்றி நாமும் விரிவாக விவாதித்து வருகின்றோம். தமிழ்நாட்டில் ஏடிஎம் மையங்களுடைய நிலை என்ன, அதனது பாதுகாப்பு என்ன, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, மேம்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, நாம் கடைபிடிக்க வேண்டிய வாடிக்கையாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய கவன குறிப்புகள் என்ன, இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் துணை பொது மேலாளர் சென்ட்ரல் வங்கி, அதே போல எமது செய்தியாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். எமது செய்தியாளர் சங்கர் நெல்லையிலிருந்தும் எமது செய்தியாளர் கோகுல் சென்னையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். சங்கர் கிட்ட கேட்க இருக்கின்றேன், அருகாமையில ஏடிஎம் மையங்களை பயன்படுத்துறவங்க இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அவங்களுடைய பாதுகாப்பு உணர்வு எப்படியாக இருக்கிறது? பாதுகாப்புல இருக்கக்கூடிய குறைகளை பத்தி என்ன சொல்றாங்க? தற்போதைய ஏற்பாடுகள் பற்றி என்ன சொல்றாங்க? செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று அவங்க குறிப்பிடுவது என்ன? நிச்சயமாக, அதாவது ஏடிஎம் சென்டர் நெல்லையில பல ஏடிஎம்கள் இருந்தாலும் பல ஏடிஎம்ல கேமராக்கள் செயல்படாத நிலைமையே இருந்துகிட்டு வருதுன்னு சொல்லலாம். இந்த இதை பத்தி நம்ம சமூக ஆர்வலர்கிட்ட கேட்போம். வணக்கம் மேடம். டாக்டர் கோமதி அவங்ககிட்ட கேட்போம், உங்களுடைய ஏடிஎம் செயல்பாடுகள். அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம திருநெல்வேலியில ஏடிஎம் சென்டர்ல கேமராஸ் எதுவுமே கிடையாது. நம்ம பார்த்தோம்னா செக்யூரிட்டி பீப்புள் ரொம்ப ரொம்ப ரேர். மெயின் பிரான்ச்ல வேணா இருக்கு. நம்பர் ஆஃப் ஏடிஎம் சென்டரை கூட்டணும்னு பேங்க் நினைக்கிறாங்க ஒழிய வச்சிருக்கிறதுல உள்ள செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணணும். போலீஸ் அதை பார்த்துப்பாங்கிறதுக்கு எந்த விதம் இல்லை. அவங்க எதெல்லாம் பார்ப்பாங்க போலீஸ்? அந்த பேங்க் எந்த ஏடிஎம் சென்டரை ஓபன் பண்றாங்களோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அவங்க செலவே பண்ணாமையே ஓபன் பண்ணி வச்சுட்டு இத்தனை இந்த டார்கெட்ல இத்தனை ஏடிஎம் சென்டரை நாங்க ஓபன் பண்ணிட்டோம் சொல்றதுல பெரிய விஷயம் கிடையாது. இருக்கிற இதை நல்லபடியா மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில எந்த இதுலயுமே செக்யூரிட்டி பீப்புள் ரொம்ப ரொம்ப கம்மி, எண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது என்ன ட்ரைனிங்கும் இல்லாம எனக்கு தெரிஞ்சவங்க கூட போய் இன்னைக்கு நான் இங்க ஏடிஎம் சென்டர்ல செக்யூரிட்டியா ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 8 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்ற லெவல்ல தான் இருக்கு. சோ அவங்க பாதுகாப்பு, அவங்க இருக்கிறவங்களுக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, போறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. ரெண்டாவது பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எல்லாம் சொல்றாங்க மானியத்தை எல்லாம் இனிமே பேங்க்ல போட்டுருவாங்க கேஸ்ல இருந்து எல்லாத்துக்கும். அப்ப அதை போய் நாங்க எடுக்க போறாங்கன்னா இப்ப கொஞ்சம் கிராமப்புறத்துல எடுக்கிறாங்கன்னா அந்த பயம் இல்லாம அந்த சென்டருக்கு உள்ள போகணும்னா அது முக்கியமா ஒரு நல்ல மெயின் இடத்துல இருக்கணும். அது பக்கத்துல மதுபான கடைகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா சொல்லலாம், ஏன்னா எல்லா ஈக்குவாலிட்டி கேக்குறீங்க பெண்கள், அப்புறம் எல்லா இடத்துலயும் போய் நீங்க எடுக்கிறதுக்கு என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கும் உள்ள ஒரு பயங்கள் எல்லாமே இருக்கும். சோ அந்த உள்ள நுழையும் போது நாங்க ஏற்கனவே கொஞ்சம் பயப்படுறவங்க இப்ப இன்னும் கொஞ்சம் பயப்படுற நிலைமைக்கு தான் ஆயிருக்கு. சோ ஒரு செக்யூரிட்டியில இருக்கிறவங்க அதுக்கு கன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒரு பயம் இல்லாம உள்ள என்டர் ஆறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் சார். அதாவது சரி, இப்ப அவங்க சொன்னதை கேட்டீங்கன்னா, அதாவது பெண்களும் போய் எடுக்கக்கூடிய பயம் இல்லாம எடுக்கிற ஒரு சூழ்நிலை வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம இன்னொரு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார், இப்ப நம்ம திருநெல்வேலியில என்ன விதமான ஏடிஎம் பாதுகாப்பு இருக்கு, என்னென்ன முயற்சி இருக்கு?
ஏடிஎம்ல செக்யூரிட்டிங்கிற பேர்ல எல்லாமே வயதானவர்கள் நியமிச்சிருக்காங்க. இந்த வங்கிகள் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி ஒரு 5 முறை எடுத்தாச்சுன்னா அதுக்கு மேல கட்டணும் அதெல்லாம் சொல்லி வருமானத்தை பெருக்குதாங்களே தவிர அவுட் சோர்சிங்கிற பேர்ல இந்த பணியை வெளிநபர்களுக்கு கொடுத்துட்டு மிகப்பெரிய தொகையை செலவழிக்கிறாங்களே தவிர அந்த தொகை முழுமையா செலவழிக்கப்படுதான்னு கேட்டா இல்ல. குறைஞ்ச கூலியில யார் கிடைக்காங்க? அப்ப தகுதியற்ற நபர்கள், அவர்கள் வயதானவர்கள், அவர்களை கொண்டு வைக்கும் போது அவர்கள் பணிச்சுமை காரணமாக அயர்ந்து தூங்கி விடுகிறார்கள். சில பேர் அவங்களுக்கு இருக்கை கூட கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. காவல்துறையில இருக்காங்க, போக்குவரத்து சரி பண்ற ஒரு காவலாளிக்கோ ராணுவத்தில் இருக்கோ இருக்கை கொடுக்காங்களா? கிடையாது, நின்றுகிட்டு தான் வேலை பார்க்காங்க. அப்ப இவங்களுடைய தூக்கத்தை நம்ம தடை செய்யலாம். அது மூலமா இந்த பாதுகாப்பு நடவடிக்கை எவ்வளவு தூரம் பெருக்கணும் அவ்வளவு தூரம் பெருக்கணும். ஏடிஎம்ங்கிறது ஆட்டோமேட்டிவ் டெல்லர் மிஷின்ங்கிறது போய் இன்னைக்கு எனி டைம் மேடர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு இந்த பெங்களூர் சம்பவம். இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும், இதுல அடிபட்டு இருக்கிறது யாருன்னா வங்கி பணியாளர். அந்த விதத்துல இப்ப ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குன்னா யாரோ இறந்துட்டாங்கன்னா பேசாம போயிட்டே இருப்போம். ஆனா அந்த வங்கி பணியாளருங்கும் போது வங்கி தன்னுடைய கவனத்தை முழுமையா செலுத்தும் நான் நம்புறேன். அதாவது ஹரி இப்ப கேட்டீங்கன்னா அதை வாடிக்கையாளர் என்ன சொன்னாருன்னா தங்க முழு பாதுகாப்பு வங்கி தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நெல்லையில அவ்வளவு ஏடிஎம் மூலம் ஒரு கேமரா செயலிழந்து தான் காணப்பட்டு சொல்லலாம். இதே நேரத்தில் நம்ம முன்னாள் பேங்க் தொழிற்சங்க தலைவர் அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ நம்ம பேங்க்ல என்னென்ன விதமான பாதுகாப்பு இருக்கு, பேங்கோட இப்ப வாடிக்கையாளருக்கு அவங்க என்னென்ன நன்மை செஞ்சு தரணும், இப்ப ஏடிஎம்ல நம்ம ஊர்ல எப்படி இருக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயும் முழு பராமரிப்பு இல்லாத ஒரு அவல நிலை தான் இருக்கு. அருகாமை இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம், நெல்லை நகர ஏடிஎம் ஒன்றில் திடீரென்று கரண்ட் சர்க்யூட் ஷார்டேஜ் ஆகி நுழைந்த ஒருவர் ஷாக் ஆகி கையை உடைக்கக்கூடிய அளவிற்கு அவலம் ஏற்பட்டது நாடறிந்த உண்மை. அடுத்தாற் போன்று சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஏடிஎம் உடைய உபயோகத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் அதிகரித்து இருக்கின்றது. ஒரு காலத்தில் ஏடிஎம் பொறுத்தவரை பணத்தை பெறுவதற்கு மட்டும் உபயோகப்படுத்தப்பட்ட ஏடிஎம் ஆனது இந்த பணம் செலுத்துவதற்கும் உபயோகப்படுத்தப்படுகின்றது. ஒரு ஏடிஎம் அக்கௌண்ட் இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றம் செய்வதற்கும் அது அனுமதிக்கின்றது. செக் புக் பெறுவதற்கு கூட ஏடிஎம் உபயோகப்படுத்த முடியும். கிட்டத்தட்ட ஏடிஎம் பொறுத்தவரை வங்கி பணி ஓரளவான பணிகளை ஏடிஎம் செய்வதை மறுக்க முடியாத உண்மை. இந்த நாட்டை பொறுத்தவரை 1,00,000 கிளைகள் இருக்கின்றன. பொதுத்துறை, தனியார் துறை, அயல்நாட்டு நிறுவனங்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய வங்கித்துறையிலே 1,00,000 கிளைகள் இருக்கின்றன என்பதாக பார்க்கும் பொழுது 60,000 ஏடிஎம் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது 1,60,000 கிளைகள் செயலாற்றுவதாக கூறலாம். இந்த ஏடிஎம் துறையை பொறுத்தவரை முதலாக இதை அமல்படுத்தும் பொழுது எந்த விதமான ஒரு ஃபீயும் கிடையாது, எந்த விதமான கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பொழுது ஏடிஎம் சேரக்கூடியவர்களுக்கு அந்த சந்தா ஒவ்வொரு வருடத்திற்கும் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆகவே நிர்வாகத்திற்கு என்ன ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது என்றால் ஏடிஎம் சேவை பெற வரக்கூடியவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதையும் ஒரு பணத்திற்கு உறுதித்தன்மை அளிப்பது மிக மிக அவசியமான ஒன்று. இன்று ஏடிஎம் பொறுத்தவரை அதற்காக பணியாளர்களை பொறுத்தவரை அங்கு நியமனம் செய்யப்படக்கூடிய பணியாளர்கள் வங்கி பணியாளர் அல்ல. அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே வயது முதிர்ந்தவர்களை அந்த பொறுப்பிலே நியமிக்கின்றார்கள். இன்று வங்கியை பொறுத்தவரை ஏடிஎம் சார்ஜ் போன்றவர்களை பெறக்கூடிய வங்கிக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது, முறையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. இன்று வங்கியை பொறுத்தவரை அந்த பணத்தை வைப்பதை பொறுத்தவரை அந்த பணத்தை பொறுத்தவரை வெளியார் மூலமாக வைக்கின்றார்கள். அப்படி வைப்பதன் காரணமாக பண இழப்பிற்கு வாடிக்கையாளர்கள் உள்ளாகின்றார்கள். அவர் பணத்தை பொறுத்தவரை கள்ள நோட்டு ஏற்படுகின்றது, கிழிந்த நோட்டை பெறக்கூடிய வாய்ப்பு அவலம் இருக்கின்றது. இதையெல்லாம் சீர்படுத்தக்கூடிய வகைகள் இல்லை. ஆகவே வங்கியே பொறுப்பேற்று அந்தந்த கிளையை கூட அந்தந்த இடத்திலே பணத்தை லோட் செய்ய வேண்டிய பொறுப்பை வங்கியானது ஏற்றுக்கொள்ள வேண்டும். மட்டுமல்லாது இன்றைய தினம் பெங்களூர் ஏற்பட்ட அவலத்திற்கு எந்த வங்கியுடைய ஏடிஎம் அந்த அவலத்திற்கு வாய்ப்பாக இருந்ததோ அந்த நிர்வாகமானது தார்மீக பொறுப்பேற்று அவருக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய வேண்டும், மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம். இது சாதாரணமாக ஒவ்வொரு எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஃபீஸை பெறக்கூடிய நிர்வாகத்திற்கு கடமை இருப்பதாக கருத முடியும். ஹரி இப்ப கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாடிக்கையாளருடைய ஒரு பாதுகாப்பு வங்கிக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரி நிச்சயமா, அதாவது லயபிலிட்டி இதுக்கான பொறுப்பு யார்? நீங்க திரு கோபாலகிருஷ்ணன் முதல்ல சொன்னது போல அதுல ஏற்படக்கூடிய பணத்துக்கு இருக்கக்கூடிய பணத்துக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உயிருக்கு பொறுப்பு யார்? அதற்கான லயபிலிட்டி யார்? அதை பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய நிலைக்கு லயபிலிட்டி யார் என்ற ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. இதுல குற்றம் சாட்டிய இருவர் இதுல இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் பற்றி தான் குறிப்பாக
குற்றச்சாட்டாக எழுப்பினாங்க. இது தனியார் முகமைகளுக்கு அளிக்கப்படுகிறது, பாதுகாப்பு முகமைகளுக்கு அளிக்கப்படுகிறது, அவங்க வயதான காவலாளிகளை நியமிக்கிறாங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு தனியார் பிரைவேட் ஏஜென்சியை சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியின் திரு சரவணன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். குற்றச்சாட்டு பிரதானமாக உங்கள் மீது வைக்கப்படுகிறது. திரு சரவணன் அவர்களை மீண்டும் அழைப்பில் நம்ம கொண்டு வர முயற்சி செய்கின்றோம். இந்த நிலையில திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இதுல இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இந்த ஒரு ஸ்வைப் கார்டு சில ஏடிஎம்கள்ல பயன்படுத்தப்படுது, சிலதுல வந்து பொருத்தி இது இன்சர்ட் பண்ணி முடிஞ்சப்பறம் டிரான்சாக்சன் முடிஞ்சப்பறம் தான் வரும். எது பாதுகாப்பானது, ஸ்வைப்பா? பாதுகாப்பு வந்து இன்சர்ட் பண்றதுதான். முதல்ல வந்து இன்சர்ட் பண்றதுதான் கூடுதல் பாதுகாப்பு. அதுதான் பெரும்பாலான ஏடிஎம்ல இருக்கு. பொதுத்துறை வங்கிகளை பொறுத்தவரை இன்சர்ட் பண்றதுதான் பிரிஃபர் பண்றாங்க. பொதுமக்களுக்கு அதுதான் நல்லது. இதுல இந்த பாதுகாப்புன்னு சொல்லும் போது இந்த சிசிடிவி இருந்தாலும் சரி, இதுல என்ன விஷயம்னா வாட்ச்மேன் ஒரு திடகாத்திரமான நல்ல வாட்ச்மேனை போடணும். சிசிடிவினா ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணிட்டா போராது, அது தொடர்ந்து அது நல்ல முறையில் செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். அதே போல இந்த கஸ்டமர் கேர் இந்த பட்டன் அழுத்துறது, எமர்ஜென்சி பட்டன் அழுத்துறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான இது. ஏற்கனவே இது வங்கிகள்ல ஸ்ட்ராங் ரூம்ல இன்னைக்கும் அனைத்து வங்கிகளிலும் இது செயல்படுத்தப்படுகிறது. அவங்க வங்கிக்கு உள்ள பிரான்ச்ல ஒரு ஸ்ட்ராங் ரூம்னு இருக்கு இல்லையா, கஜானா, அந்த கஜானாவில் ஏதாவது திருட்டோ அல்லது ஏதாவது நடந்தா என்ன பண்றதுங்கிறதுக்காக 24 மணி நேரமும் எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்து அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு மையங்கள்ல அறிமுகப்படுத்த வேண்டும். இங்கே அனுபவம். இன்னொன்னு, ரிசர்வ் பேங்க்கும் சரி இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனும் சரி வெறும் கைட்லைனாக கொடுக்காமல் எப்படி ஒரு பணியாளரை நியமிக்க வேண்டுமால் குறைந்தபட்ச வயது இது, அதிகபட்ச வயது இது என்று சொல்லுகிறோமோ விதிகளாக மீண்டும் நிச்சயமாக இது பற்றி விரிவாக பேச வேண்டும். இந்த நிலையில பிரதான குற்றச்சாட்டு நீங்கள் உட்பட இந்த ஒரு செக்யூரிட்டியில லேப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்வதனால ஒரு தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சியை சேர்ந்த திரு சரவணன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். பிரதான குற்றச்சாட்டு இன்று எல்லா பக்கமும் இந்த ஏஜென்சி மேலதான் இருக்கு. வயதானவர்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாது அவங்களுக்கு உடல் தகுதி இல்ல, சரியான பயிற்சி இல்ல, குறைந்த சம்பளம் கொடுக்கப்படுகிறது. வங்கிகளை குற்றம் சாட்டும் பொழுது இந்த தனியார் ஏஜென்சி உங்களை போன்ற ஏஜென்சிகள் மீது பிரதான குற்றச்சாட்டு எழுகிறது. திரு சரவணன், எப்படி பார்க்கிறீங்க இந்த குற்றச்சாட்டுகள்? சார் அதாவது ரொம்ப செக்யூரிட்டி ஏஜென்சி பிளேம் பண்றது ரொம்ப ஈஸி, குற்றச்சாட்டப்படுறது ரொம்ப ஈஸி. இதோட மூல காரணம் வந்து வங்கிகள் தான் காரணம். ஏனென்றால் வங்கிகள் கொடுக்கப்படும் ஒரு காவல் கொடுக்க வேண்டிய சம்பளமானது மிக குறைந்த சம்பளத்தை கொடுத்துதான் அவர்கள் வந்து ஏஜென்சியை தேர்வு பண்றாங்க. அப்பேற்பட்ட குறைந்த சம்பளத்துல போடும்போது அந்த ஏஜென்சிக்கு என்ன சொல்றது ஆப்ஷன் டு என்கேஜ் குறிப்பிடுறதுக்கு மன்னிக்கணும், குறைந்த சம்பளம் குறிப்பிடுறீங்க. எவ்வளவு சம்பளம் இந்த காவலாளிகளுக்கு வழங்கப்படுகிறது? காவலாளிகளுக்கு வந்து எங்களுடைய நாங்கள் பண்ற ஏடிஎம்ல எல்லாம் எங்களுக்கு சம்பளம் எல்லாம் நாங்க வந்து நீங்க சொன்ன திடகாத்திரமான படித்த இளைஞர்கள் போட்டு பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு சம்பளம் வந்து தமிழ்நாடு என்ன மினிமம் ஆக்ட் படி அதோட அதிகமாக கொடுக்கிறோம். அதனால வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இடத்துல பேங்கோட வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஏடிஎம் கோடு மச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. எவ்வளவு வழங்கப்படுது? ஒரு சராசரியா எவ்வளவு கம்மியா வழங்கப்படுது? ஏஜென்ட் நான் பாக்குறேன் வந்து ஈவன் வந்து 8 hours டியூட்டிக்கு வந்து ஒரு 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சம்பளங்கள்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி வயசான ஆட்கள், வேற உடல் திறன் இல்லாத ஆளுங்க தான் வர முடியும். மினிமம் சேலரி வந்து ஒரு நல்ல சேலரி ஒரு 8,000 to 10,000 rupees for 8 hours டியூட்டி கொடுத்தா உங்க சர்வீஸ் எடுத்துக்கக்கூடிய வங்கிகள் இந்தந்த தகுதிகளுடைய இந்தந்த வயதுல இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கறாங்களா, இல்ல காவலாளியை கொடுங்கன்னு பல சமயங்கள் அதுல கவனம் செலுத்தாம உங்கள்கிட்ட நார்மலா ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கறாங்க, அதெல்லாம் அக்ரிமெண்ட் இருக்கும். பட் ஸ்பெசிபிகேஷன் படி நீங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண அதை அவங்க பண்றது இல்ல. அதனால வந்து குறைகள் பாடுகள் வந்து 2 பக்கம் இருக்கு. வங்கிகள் வந்து ஒன்று வந்து இந்த சம்பளங்கள் டைரக்டாக கார்டு கொடுக்கப்பட வேண்டும். ஒன்லி வந்து சர்வீஸ் சார்ஜ் டு ஏஜென்சி முடிவு பண்ணாங்கன்னா இது வந்து இந்த குறைபாடுகள் உடனே கிளையப்படும். ரைட், இது உங்களுடைய பார்வையாக இருக்கு. வங்கிகள் மீதும் குறை இருக்கிறது, அவங்க இதுல வந்து இன்னும் கவனமாக இருக்கணும். பல வங்கிகள் இதுல பெரிய அளவுக்கு கவனம் செலுத்துறது இல்லை அப்படிங்கிறது செக்யூரிட்டி ஏஜென்சி மேல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஒரு ஏஜென்சியை சேர்ந்த திரு சரவணனுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில செய்தியாளர் கோகுல் இருக்கிறார். மேலும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, என்னென்ன கோரிக்கைகள் குறிப்பாக சென்னை நகரத்தில் எழும்பி இருக்கின்றன? கோகுல், களத்தில் இந்த தகவல்கள் சொல்லுங்க.
அதாவது தமிழக டிஜிபி சார்பாக அனைத்து வங்கி மேலாளர்களுக்கும் அதேபோல அனைத்து மாவட்ட எஸ்பிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது அனைத்து வங்கிகளையும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அனைத்து வங்கி மேலாளர்களையும் அழைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளையும் ஆலோசனைகளையும் அனைத்து மாவட்ட எஸ்பிகளும் வழங்க வேண்டும் என்று டிஜிபி ஒரு சுற்றறிக்கையை நேற்று அவசரமாக அனுப்பியுள்ளார். அதேபோன்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையரும் இதேபோன்ற வங்கியில் உள்ள பாதுகாப்பு குறித்து ஒவ்வொரு வங்கி மேலாளரை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சென்னை மாநகர கமிஷனரும் நேற்று ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். தற்பொழுது ஒரு பொதுமக்களும் வழக்கறிஞரும் நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், சார் சென்னையில் உள்ள ஏடிஎம் பாதுகாப்பு எப்படி இருக்கு, வங்கிகளோட பாதுகாப்பு எப்படி இருக்கு? அதிர்ச்சி அளிக்கிற வகையில இருக்கு. நான் கமிஷனர் ஆபீஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு போற வகையில பணம் எடுக்கலான்னு வந்தா பார்த்தா எனக்கு ஒரு திறந்த வெளியில ஓப்பனா இருக்குது. என்னுடைய சங்கேதம் என்ன, யார் வேணா பார்க்கலாம், எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்ல, யார் வேணா, அதுவும் கமிஷனர் அலுவலகத்துக்கு வெகு அருகில இருக்கிறோம். நம்ம இருக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு பார்க்கும்போது. என்னென்ன பாதுகாப்பு வசதிகளை செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா கேமராக்கள் பொருத்தப்படணும். அது ஒரு உள்ள நுழையறதுக்கே அந்த பிரத்யேக என்ன அந்த கார்டை பொருத்தினாதான் உள்ள நுழைய முடியுங்கிற ஒரு அவசியம் இருக்கணும். மூணாவது, இந்த காவலாளிகளா நியமிக்கப்படுகிறவர்கள் நிரந்தர ஊழியர்களா இருக்கணும். தனிப்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் அவங்க நியமிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் வங்கிக்கு எந்த தொடர்பும் இல்ல, வர பொதுமக்களுக்கும் தொடர்பு இல்லாம அவங்களுக்கு யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. அதனால பர்மனன்ட் எம்ப்ளாயி ஷுட் பி அப்பாயிண்டட் as செக்யூரிட்டிஸ். அதே போன்று வங்கி நிர்வாகமும் தற்பொழுது பாதுகாப்புக்காக பெங்களூர் சம்பவத்தை எடுத்து பாதுகாப்புக்காக ஒரு வசதி ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதாவது அனைத்து வங்கி ஊழியர்களுக்கும் வங்கி நிர்வாகம் ஒரு அவசர SMS அனுப்பியுள்ளது. அந்த SMSல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னென்ன பாதுகாப்பு வசதிகள் நம்ம வங்கி சார்பாக வங்கிகளையும் ஏடிஎம்களையும் செய்யப்பட்டிருக்கு, அந்த வங்கிகளில் என்னென்ன பாதுகாப்புகளை செய்ய வேண்டும் என்று வங்கி ஊழியர்களுக்கும் வங்கி நிர்வாகம் ஒரு அவசர SMS அனுப்பியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அந்த அவருடைய கோரிக்கைகளையும் அவங்களுடைய ஆலோசனையை கேட்க வங்கி நிர்வாகம் தற்போது தயாராக இருப்பதாகவும் உடனடியாக உங்களுடைய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று வங்கி ஊழியர்களுக்கும் வங்கி நிர்வாகம் தற்பொழுது ஒரு அவசர குறுஞ்செய்தி அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹரி, இவை ஒரு பக்கம் இருக்க, வங்கிகளாகட்டும் இல்லாட்டி முகமைகளாகட்டும் மற்ற மையங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், இது பற்றிய விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்க, இதை பயன்படுத்துற வாடிக்கையாளர்கள் செய்ய வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன? தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால். எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது, கமோடிட்டி ட்ரேடிங்கை தென்னிந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று. அது நனவானது போலவே கரன்சி ட்ரேடிங்கையும் உங்களிடம் சேர்ப்பது எங்கள் கடமை. அட்வென்ச்சர்ஸ் இந்தியா சத்தியம் சாத்தியமாகும். எங்கே புன்னகை தவழும் இடத்து குறும்புகளை மனம் விரும்பும் உறவுகள் ஆராதிக்கப்படுகின்றன கம்ஃபர்ட் இருக்கும் இடங்களில். உறவுகளின் கம்ஃபர்ட் ஜோன். நகைக்கடைக்காரங்களோட தொழில் பேர பேசுறது, அதுல அவங்க எக்ஸ்பர்ட். எந்த கொம்பனாலே அவங்க கிட்ட பேர பேசி ஜெயிச்சியா இருக்கும். குறைச்ச விலையில வாங்கிட்டு அப்படி சந்தோஷப்படுறாங்க. பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் விட்டுருப்பீங்க. அப்ப பொதுமக்கள் நாம என்னதான் பண்றது? பேரம் பேசாத கடைக்கு போங்க. பேரம் பேசி தொண்டை தண்ணி காய்ச்சி நஷ்டப்படுறது கரெக்டா, இல்ல பிக்சட் பிரைஸ் கடைக்கு போய் ரிப்பீட் பிக்சட் பிரைஸ் கடைக்கு போய் லோயஸ்ட் பிரைஸில் நகை வாங்குறது கரெக்டா? யோசிக்க ஆரம்பிச்சாலே வச்சுதான். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, பிக்சட் பிரைஸ், மார்க்கெட்லயே லோயஸ்ட் பிரைஸ். கண்ணெதிரில் தூக்கு கயிறு, கவனத்தை சிதறடிக்கும் காட்சிகள், ராஜீவ் கொலை வழக்கின் விலகாத மர்மங்கள், மரண தண்டனைக்கு எதிரான மாற்று கருத்து. தவறு செஞ்சா கூட மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இது தண்டனைன்றது மனிதாபிமானத்துக்கு வேற போதா தேவையில்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். உயிரின் பலி, சக்கையடிக்கும் சத்தம். இன்று இரவு 7 மணிக்கு. நாடு முழுவதும் நாளை மெகா லோக் அதாலத். எந்தெந்த வழக்குகள் விசாரிக்கப்படும், ஒரே நாளில் தீர்வு கிடைக்குமா? லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் தொடர்பான உங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கிறார் சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலர் நீதிபதி அருள். இன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஹலோ தந்தி நேரலை நிகழ்ச்சியில் காணத் தவறாதீர்கள்.
ஏடிஎம் மையங்கள் பற்றிய பாதுகாப்பு, அது சார்ந்த விவாதங்கள் பிரதானமாக பெங்களூரு சம்பவத்துக்கு பிறகு எழுந்திருக்கின்றன. வங்கிகள் செய்ய தவறியது என்ன, செய்ய வேண்டியது என்ன, கடுமையாக்கப்பட வேண்டிய விதிகள் என்ன, அது அமல்படுத்த செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி வருகின்றோம். களத்தில் இருந்து எமது செய்தியாளர்கள் கோகுல் சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார், எமது செய்தியாளர் சங்கர் நெல்லையிலிருந்தும், அரங்கத்தில் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார், முன்னாள் துணை பொது மேலாளர் சென்ட்ரல் வங்கி. இதுல நிச்சயமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள், காவல்துறை, வங்கிகள், பாதுகாப்பு முகமைகள், இவர்கள்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இதை தாண்டி கவனமாக வாடிக்கையாளர்கள் இருக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமான விஷயம். வாடிக்கையாளர்கள் கையாள வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன ஏடிஎம் பயன்பாட்டை பொறுத்தவரை? வாடிக்கையாளர்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, இந்த கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்கிறத பத்தி நம்ம விவரமா சொன்னோம். ஆர்ம்டு கார்டு, சிசிடிவி, இந்த எமர்ஜென்சி பட்டன், அப்புறம் இந்த இது கஸ்டமர் கேர் நம்பரை வெளியே தெளிவாக எழுதி வைக்கணுங்கிறதெல்லாம் அடிப்படை தேவைகள். இதையெல்லாம் என்போர்ஸ் பண்றதுக்கு ரிசர்வ் வங்கியோட ஒரு தாக்கீதுகள், ரிசர்வ் வங்கியோட கைட்லைன்ஸ் பின்பற்றப்படவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடக்கூடாது. வங்கிகள் நிர்பந்திக்கப்பட வேண்டும், என்போர்ஸ் பண்ணணும். வங்கி இது அமல்படுத்துவதற்கு வங்கிகளிடம் கடுமையாக ரிசர்வ் வங்கி ஒரு சிக்னலை கொடுக்கணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் தண்டனை வேண்டுமானும் கொடுக்கணும். அந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து மக்கள் எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டின்னு சொல்வார்கள். சதா சர்வகாலமும் நாம் கண்ணும் கருத்துமாக கேர்ஃபுல்லா இருந்தாதான் எட்டர்னல் விஜிலன்ஸ், அது கண்காணிப்புங்கிறது தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நம்ம இவ்வளவு சரியாயிருந்தால் கூட நாம் போறது ஒரு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஏடிஎம்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். மக்கள் எதுக்கு போனோம்னா எங்க ஜனசந்தடி இருக்கோ, எங்கு பாதுகாப்பு உணர்வு தெரிகிறதோ, பட்டன் அழுத்தினா கூட சத்தம் வந்துச்சுன்னா பிறருக்கு காதுல விழணும், அவங்க உதவிக்கு வரணும். அது போன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஏடிஎம்கள் பாதுகாப்பான இடங்கள்ல தானே ஏடிஎம் இருக்கணும். அதுவே ஒரு விதியாக்கப்படும். அதுவே ஒரு விதியாக்கப்படும். அதாவது இவர்கள் எந்த பாதுகாப்பா இருக்கோ அந்த மாதிரி ஒரு இடங்களை தேடி செல்லணும். இது மக்களுடைய ஒரு கடமை கூட. காம்படிஷன் என்ன, எது நல்லதோ, எது குறைந்த விலையில் நல்ல பொருள் எது கிடைக்குதோ அது வாங்குறது தானே காம்படிஷனோட இது. இப்ப வங்கியிலையும் காம்படிஷன் இருக்கிறது. அந்த காம்படிஷனை பயன்படுத்திக் கொண்டு நுகர்வோர், அதாவது வாடிக்கையாளர்கள் அது போன்ற விஷயங்களை தேர்வு செய்யணும். அதே மாதிரி எப்படி சந்தடி இல்லாத இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றோம், அது போல சந்தடி இல்லாத நேரத்திலும் போகக்கூடாது. காலை நேரம், ரொம்ப அதிகாலையில, அல்லது இரவு நேரங்கள், அல்லது ஒரு உதவிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. நோக்கமே எனி டைம் மணி, ஒரு இரவு நேரத்தில் முடியாது அப்படிங்கிறதால ஒரு அவசரங்கும் போது ஏடிஎம்க்கு போறோம். அது பாதுகாப்பா இருக்கணும், அது பாதுகாப்பா இருக்கணுங்கிறது முக்கிய தேவை. அதே போல ஒரு சில கூடுதல் பாதுகாப்புக்காக, தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக இவர்கள் அந்த மாதிரி சமயத்தில் போகணும். இன்னொரு விஷயம், இன்னும் சொல்லப்போனா அத்தியாவசியம் இருந்தாலே தவிர, அவசரம் இருந்தாலே தவிர அவர்கள் ஏடிஎம் பயன்படுத்துவதையே குறைத்துக் கொண்டு அவர் வங்கிகளுக்கு சென்று வங்கிகளிடமிருந்து பணம் பெறலாம். அதாவது அவசரத்திற்கு திடீரென்று வங்கிகள் செயல்படாத நேரத்தில், ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லாத நேரத்தில், விடுமுறை நாட்களில் அல்லது வங்கிகள் ஸ்ட்ரைக் செய்யும் நாட்களில் உபயோகப்படுத்துவதற்காக தான் முதலில் ஏடிஎம் வங்கிகள் கூட ஏடிஎம் பயன்பாட்டை தான் அட்வொகேசி செய்யறாங்க. நிறைய பயன்படுத்துறாங்க, இத்தனை பிரான்ச் கூட்டுறோம், இன்னும் 1 லட்சம் இது சேர போகுதுன்னு சொல்லும் பொழுது ஏடிஎம் பயன்பாட்டை குறையற மாதிரி. அதாவது அவங்க வேலைக்கு அவங்க செய்யறாங்க, அவங்க சொல்றதுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்க நன்மைக்கு வங்கிகளுக்கு லாப நோக்கம் கருதி பயன்பாடு. அதாவது ஒரு தனிநபர் வங்கிக்கு வந்தால் அதனால் வங்கிக்கு ஆகும் செலவு 50 ரூபாயாம். இது 5 ரூபாய் இல்ல, இது ஒரு 5 ரூபாய். இது பத்திரிகைகளில் வெளிப்படையாக வந்த செய்தி. ஆக நாம் தெரிந்து கொள்ளலாம், நமக்கு எது நல்லதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள். அதே போல முக்கியமாக தான் உள்ளே இருக்கும் போது இன்னொரு வருவதை தவிர்க்க வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். இந்த வாட்ச்மேனோட வேலை காப்பாடுவது முதல்ல இது ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் ஒரு க்ளோஸ்டு ரூமா இருக்கணும்.
நிச்சயமாக க்ளோஸ் ரூமா இருக்கணும். அது எந்த ஏடிஎம் காம்ப்ரமைஸ் செய்யவே கூடாது. இப்ப தனியார் ஏடிஎம் எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னொரு நபர் வரக்கூடாதுங்கிறீங்க. ஒரே அறையில 2 ஏடிஎம் மிஷின் இருக்கு. சோ இன்னொருத்தர் வரதுக்கான வாய்ப்பு அடைச்சிருக்கணும். அப்படி இருக்குமே இல்ல 2 பேருமே பயன்படுத்தலாம் ஒரே நேரத்தில். ஆனா ஒரே கதவு அப்படிங்கும்போது அது இதை தவிர்க்க வேண்டும். அது கூடாது. அதாவது மக்கள் அதை புறக்கணிக்க வேண்டும். அது விதி மீறலாம். ஒரே கதவு ஒரே ரூம் ஆனா 2 மிஷின் 2 விதிமீறல் தான். அதாவது கைட்லைன்ஸ் தான். இங்க விதி தான் இல்லையே. அதாவது இது விதி, இப்படி நடக்காவிட்டால் இதற்கு தண்டனை என்ற நிலை இல்லை. இப்போ கைட்லைன்ஸ் தான் கொடுக்கறாங்க. ரிசர்வ் பேங்கும் சரி, இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் சரி, கைட்லைன்ஸ் கொடுக்கறாங்க. ஒரு பிராட் அறிவுரை தான் இருக்கே தவிர விதி இல்ல. அதனால் அதை மக்கள் அதை புறக்கணிக்க வேண்டும். அப்பொழுது அதாவது விலை போகவில்லை என்றால், அதாவது கைட்லைன்ஸும் ஒரு விதிமுறை செய்யாத வேலையை வாடிக்கையாளர்கள் செய்ய வைக்க முடியும். அது போன்ற இதை புறக்கணிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே நேரத்தில் ஒருவருக்கு பின் ஒருவர் நிற்பது, வரிசை கட்டி நிற்பதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அப்பொழுது அது இந்த மாதிரி பாதுகாப்பு மட்டுமல்ல, ஒரு சைபர் கிரைம் நடப்பதற்கும் வழி இருக்கிறது. இந்த ஸ்வைப் கூட ஏன் வேண்டாம்னு சொல்றேன்னு, அதுல சைபர் கிரைமுக்கு அதனால ஆழ்ந்து பார்த்தால் அது தவிர்க்கக்கூடியது. இதை அரசாங்கமே அல்லது ரிசர்வ் வங்கியோ அல்லது இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனோ அல்லது வங்கி போர்டுகளோ, ஒவ்வொரு வங்கியும் ஒரு பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிர்வகிக்கிறாங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏன் ரிசர்வ் வங்கி சொல்றவரை இவர்கள் ஏன் காத்திருக்க வேண்டும்? ஒரு பொறுப்பான வங்கி ஒரு வாடிக்கையாளர்களின் உயிருக்கும் உடைமையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்ள வங்கி அதை தாங்களாக முன்வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இது. சொல்லியும் செய்யவில்லை என்றால் இப்பயாவது விழித்துக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நீங்கள் சொல்றதுல இருந்து பிரதானமா நான் புரிஞ்சுக்கிறேன், வங்கியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதே போல பணம் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்கள், வாடிக்கையாளர்கள் தனியா பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் மையங்கள்ல இல்ல. பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை செய்யணும் அப்படின்னு அறிவுரைகள் இருக்கே தவிர அது விதியா இல்ல. இது விதிகளாக மாறணும். விதி மீறவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதையும் தாண்டி வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பு உணர்வோடு இருக்க வேண்டும். விதிமீறல்கள் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இது களையப்பட வேண்டிய விஷயம். பெங்களூரு சம்பவத்துக்கு பிறகாவது இது நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் பேசிய விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் களத்தில் இருந்து தகவல் வழங்கிய எமது செய்தியாளர்கள் கோகுல், சங்கர் மற்றும் அவரோடு இணைந்திருந்த விருந்தினர்கள் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்தார்.